கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்தும் இந்திய தாய் திருநாட்டின் இராணுவ வீரர்களுக்கான கௌரவ விழா மேனாள் இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக 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 என்று இயக்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த விழா பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருக்கும், அதுவும் வீரர்கள் எல்லாருக்கும் விருது கொடுக்கறதுன்றது வேறு. எங்களுக்காக, எங்களை சார்ந்த மக்களுக்காக, உயிர் வேண்டாம் எங்களுக்கு, எங்கள் இந்திய நாடு நல்லா இருக்கணும், எங்கள் உயிர் இதுக்கு முக்கியமே இல்லை அப்படின்ட்டு உங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் எங்களுக்காக போய் எங்கள் பாதுகாப்புக்காக இருக்கீங்க. உங்களுக்கு விருது வழங்குறதுன்றது ரொம்ப, அதாவது அளவே இல்லாத மகிழ்ச்சி எங்களுக்கு. என் கணவரை பற்றி இங்கே இருக்கிற பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தோட நிறுவனர் ராஜா அவர்கள். இதுதான் முதல் மேடை அவங்க இல்லாமல் நான் நடத்துகிறேன் அப்படின்றது. ஏன்னா அவங்க ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சிறு விபத்து, 2 தடவை விபத்து நடந்துச்சு. அந்த 2 தடவை விபத்துமே அவங்க உதவி செய்ய போயிட்டு வரும்போது தான் எங்களுக்கு அடிப்பட்டதுனால அவங்க நல்லா இருக்காங்கன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை முதுகு தண்டுவடத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. ஆனாலும் அவரோட முழு வழிகாட்டியில் தான், அதாவது அவரோட நெறியாளுகையில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச 3 விஷயம் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்ட்டுலாம் என் வாழ்க்கையிலே இந்த 3 விஷயத்தை நான் எப்போவுமே விடவே மாட்டேன். என்ன, மாணவர்களுக்கு எப்போவுமே என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும். சரி, அடுத்தது இராணுவ வீரர்களுக்கு யார் கவனிக்கிறாங்க, மறைக்கிறாங்க, மறுக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் தூக்கி நிலை நிறுத்துவேன் அப்படின்றது 2வது. 3வது இயற்கையும் விவசாயமும். இந்த 3 விஷயத்தை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த செயலை செஞ்சிட்ருக்கோம். இப்போது அதில் இயற்கை விவசாயம்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற, நீங்களாம் வயதில் முதிர்ந்தவர்கள், பெரிய முன்னோர்கள், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். உண்மையாக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எது நல்ல பொருள் எது கெட்ட பொருள் கண்டுபிடிக்க கூட எங்களுக்கு தெரியல. எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு கலப்படம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு, அதாவது என் கணவருக்கு நம்மளோட பாரம்பரிய விதைகள், நெல்மணிகள்லாம் நம்ம இப்போ சாப்பிட்ற அரிசி பாலிஷ் பண்ணி வருது, ஒயிட்டாக வருது, கலராக வருது, அதுதான் நமக்கு தெரியும். அப்புறம் சம்பா, சீரக சம்பா, அந்த மாதிரி பொன்னி, அந்த மாதிரி அரிசி வகைகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு 1000 வருடங்களுக்கு முன்னாடி அதாவது உங்கள் ஒரு 2-3 அதுக்கு மேலே இந்த தலைமுறையினர் பயன்படுத்திய நெல்மணிகளை இப்போது ஒரு சில மாநிலங்களில் அதை பாதுகாத்து, ஏன்னா அந்த நெல் விதை வேலியில் ஃபாரினுக்கோ ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அவங்க நல்லா ஆகிடுவாங்க. மாத்திரை மருந்து தேவையில்லை, எந்த ஊசி தேவையில்லை, அந்த அரிசியை சரிவர சாப்பிட்டாலே நமக்கு எந்த நோயும் கிடையாது. அப்படி நமக்காக நம் மண்ணில் வளர்ந்த நெல்மணிகளை பாதுகாத்து எங்கெங்கே எந்தெந்த மூலையெல்லாம் பாரம்பரிய நெல் விதைகள் இருக்கோ நான் போகிறேன், நான் போயிட்டு நேராக அந்தந்த ஊருக்கு போயிட்டு என் நாட்டுக்கு என் ஊருக்கு அந்த நெல்மணிகள் வேணும்ன்ட்டு சுமாராக ஒரு 3 வருஷமாக இந்த பாரம்பரிய நெல் விதைகளை சேகரிச்சுட்டு வராங்க. அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கணும். என்ன பண்ணோன்னா, வயல்வெளியை ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம். அந்த கிராமத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் முதலாக கொடுக்கும்போது 25 வகையான பாரம்பரிய நெல்மணிகள். அந்த நெல் பேரெலாம் உங்களுக்கு, நான் பெரியவங்க இருக்கீங்க சொன்னால் தெரியும், ரத்தசாலி, குதிரைவாளி. இப்போ சமீபமாக வந்திருக்கு குதிரைவாளி அரிசி. இப்போ வர்றது ஒரிஜினல் இல்லை, அதோட ஒரிஜினல் அரிசிலாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி 25 வகையை முதல்ல பிடிச்சோம். 25 வகையை பிடிச்சி வயல்வெளிக்கே போயிட்டு அங்கே இருக்கிற விவசாயிகள், தனியாக விவசாய குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற விவசாயி அவங்க மனைவி ஆடைகள் எடுத்து கொடுத்து, போர்வை எடுத்து கொடுத்து, அழகான துண்டு எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு அப்படியே ஒரு படியில் நெல் விதைகளை கையில் கொடுத்து அதை விதைக்கிறதுக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுப்போம். அவங்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். என்னென்னா, இந்த விதையை நீங்கள் எந்த நேரம் பார்த்தா அதில் அந்த காலம் பருவம்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் வளைய வைங்க. எங்களுக்கு நீங்கள் இதன் மூலமாக செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் வளைய வச்சு அறுவடை செய்யும்போது ஒரு படி எங்களுக்கு நீங்கள் வளைய வச்ச அரிசியை மட்டும் கொடுங்க, நாங்கள் அதை வேறு யாருக்காவது கொடுப்போம். அப்படி முதல் வருஷம் தொடங்கணும், 2வது வருஷம் தொடங்கணும், இப்போ 3வது வருஷமும் அதற்கான வேலைகள். நான் இப்போ என் கணவருக்கு அடிபட்டுச்சதுனால இந்த நிகழ்ச்சி எல்லாமே ஜனவரி மாதமே நடக்க வேண்டியது. மோகன் ஐயாவுக்கு தான் தெரியும். அது ஜனவரி மாதமே உங்களோட பெயர் பட்டியல்கள்லாம் நான் வாங்கி அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் அதாவது முக்கால்வாசி நான் வேலையை முடிச்சிட்டோம். டப்புன்னு இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதனால நிகழ்ச்சி இந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கு. நன்றிகள்.